உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நிகழ்ச்சி. ஏனென்றால் இப்போ லெந்து காலங்கள். அந்த லெந்து காலங்கள்னு சொல்லும்போது 40 நாட்கள் தியானம், 40 நாட்கள் உபவாசம், 40 நாட்கள் கூடுகை, இப்படி நிறைய காரியங்களை நம்ம செய்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வைத்த தலைப்பு 40 சவுக்கடிகள். ஏன் 40 சவுக்கடிகள்? அப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்படும் போது 40 முறை தான் அவரை சவுக்கால் அடித்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படியாக வேதாகமம் சொல்லவில்லை. யூத சட்டப்படி, அது இணைச்சட்டம், அதாவது உபாகமத்திலே 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்க, ஒரு யூத குற்றவாளியை 40 அடிக்கு மேலாக அடிக்கக்கூடாது. சவுக்கினால் அடித்தால் 40 அடிகள். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தவறுதலாக 40 அடிக்கு மேல் ஒரு அடி விழுந்து விடுமோ என்ற அச்சத்தினால் 39 சவுக்கடிகள் தான் அடிக்க வேண்டும் என்று சட்டம் உருவாக்கினார்கள். இதையே நாம் 2 கொரிந்தியர் 11:24 வசனத்திலே எப்படி பார்க்குறோம்னாக்கா, பவுலடிகள் தாம் உபத்திரவப்பட்ட காலத்திலே ரோம அதிகாரிகளால் அவர் பெற்றுக்கொண்ட சவுக்கடிகளை குறித்து சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 5 முறை நான் 40க்கும் குறைய, 40 சவுக்கடிகளுக்கு ஒரு அடி குறைய நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனால் இந்த தலைப்பின் கீழ், 40 சவுக்கடிகள் என்ற தலைப்பின் கீழ் தினமும் ஒரு செய்தி, குறுஞ்செய்தி, 5 நிமிடம் வர மாதிரி நம்ம இந்த 40 நாட்கள் சிலுவை பாடு மரணத்தை குறித்து, அதன் நோக்கத்தை குறித்து, அதில் நடந்த சம்பவங்களை குறித்து, அதில் உள்ள கதாபாத்திரங்களை குறித்து, அதனுடைய முக்கியத்துவம் குறித்து, அது எல்லாமே சாம்பல் புதன் தொடங்கி பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறோமே, அந்த நாள் வரை ஒவ்வொரு நாளும் 5 நிமிட குறுஞ்செய்தியாக உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வேத அறிவுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள். பி பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.